வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி நண்பன வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நாலஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் செகண்ட் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் தேர்டை பிரேக் பண்ண பெரிய மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். செகண்ட் விட்டு தேர்டுக்கு பிறகு அப்சைடுக்கான மூவாக இருக்கும். இதை விட்டு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபாலை பற்றி யோசனை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இடையில ரேஞ்சு கூட இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம், 5 மினிட்ஸ் போட்டு கொடுத்துருந்தோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதுபோல் ஃபால் ஆனிச்சு நம்ம எதிர்பார்த்த அந்த டார்கெட் வரைக்கும் வரல, செகண்ட் டார்கெட் வரைக்கும் வரல. ஆனால் இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,850 மார்க்கெட் கிட்டத்தட்ட 670 வரைக்குமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியமான சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கூட அதில் க்ளோசிங் பண்ணும்போது விக்கு மட்டும் தான் வச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு ஸ்டார்டிங்லேயே. அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துச்சு ஒழிஞ்சு மார்க்கெட் பிரேக் பண்ணி போகிற செட்டப் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஜோன் போட்டு இதில் கொடுத்துருந்தோம் நம்ம டெலகிராமில். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், இந்த இடம்ல இதுக்கு முன்னாடியே ஃபால் இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். அதை போல் இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட்டில் ஃபால் இருந்துச்சு. இந்த ஃபால் நம்ம இது வரைக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. 56,000 செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம். அது வரைக்கும் ரீச் ஆகலை. ஆனால் நம்ம சொன்ன இடத்துலேருந்து ஒரு நல்ல ஃபால் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 55,100 மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 55,800 வரைக்கும் கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இந்த ஃபால் இருந்துச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம அதிலே சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு, அதுக்காக ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த அந்த 81,131 கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 81,160 மார்க்கெட் திரும்பிடுச்சு. இந்த நம்ம எதிர்பார்த்த இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டாக லேசாக அப்சைட் பண்ணிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம், நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த புல்லிஸ் கேண்டிலோட இன்சைடுக்குள்ளே தான் இந்த கேண்டில் இப்போ இது வரைக்கும் 3 கேண்டிலுமே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த புல்லிஸ் பண்ண கேண்டிலுக்குள்ளே தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த அந்த புல்லிஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைடு போகும். இந்த புல்லிஸ் கேண்டில் லோவை பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது டே கேண்டில் செட்டப் படி. இப்போ பார்த்தோம்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாம். இது போட்டோம்னா இது ஆக்சுவலாக பிரேக் பண்ணியிருக்கு, லேசாக பிரேக் பண்ணி க்ளோசிங்கு கீழே தான் இருக்குது. அதே சமயத்தில் ஃபீச்சரில் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபீச்சர் சார்ட்டு. இதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அந்த க்ளோசிங்கு கிட்ட தான் இருக்குது. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது ஃபீச்சர் படி. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,865 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 24,946 அப்படிங்கிறது செகண்ட் இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 25,010 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை தான் நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,669 அப்படிங்கிறது இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 24,589 செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,494 அப்படிங்கிறது இந்த கடைசி லோவாக இருக்கும். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம ஃபால் இருக்கும். இந்த இடத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 25,010 டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் மேலே போனால் இறங்கிறதுக்கு வாய்ப்பு செட்டப் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை உடைக்காமல் மார்க்கெட் இங்கேருந்து போனிச்சுன்னா அப்சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த கிட்டத்தட்ட 650 900 பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் இருக்குது இதுக்குள்ளே. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற ரேஞ்ச் இப்போ வாய்ப்பு இல்லை. இது பிரேக் பண்ணிட்டோன்னா அடுத்தது என்ன தான் மேலே போனாலும் மார்க்கெட் சடன் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியராக செல்லிங் கேண்டில் தான் போட்டிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நிஃப்டியில் போட்ட அதே ஸ்டைலில் ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா இதுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபீச்சர் படி பார்த்தாலும் லைட்டாக அந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தோம்னா
மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேயோட லோவை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா டே செட்டை படி பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த புல்லிஷ் கேண்டில் லோ வரைக்கும், அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த 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 ஃபாலுக்கு பிறகு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் விட்டு வெளியே வரவே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 54,442 இந்த கிரீன் கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஆனால் அது பிரேக் பண்ணாலும் இங்கேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு. இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் நமக்கு இந்த ஒரு ஃபால் ஆனது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். 53,500 வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் இறங்க வாய்ப்பு இருக்குது இது பிரேக் பண்ண பட்சத்தில். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 55,186 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 55,477, தேர்டை பொறுத்தவரைக்கும் 55,695. சரி, ஓகே, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 54,829 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 54,639 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தவரைக்கும் 54,442 தேர்டாக இருக்கும் வாய்ப்பு. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல், அந்த டேவோட லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைட் போணுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது பிரேக் பண்ணாமல் போகணும். பிரேக் பண்ணிட்டு போணுச்சுன்னா இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை பிரேக் பண்ணாமல் போனாங்கன்னா செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த செகண்ட் டு தேர்டுங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வந்து இந்த இடத்துக்குள்ளே என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்குனால தான் நம்ம முடிவு எடுக்கலாம். அதே சமயம் தேர்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் பையிங் பற்றி யோசனை பண்ணலாம். அந்த மாதிரி செட்டப்பில் மார்க்கெட் மாறிட்டு அதை போல் பார்த்தீங்கன்னா செல்லிங்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 55,442 பிரேக் பண்ணால் அடுத்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இறங்க வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குன்னா மார்க்கெட் வந்து இதை விட்டு இறங்கினா தான் நம்ம கிளியராக அடுத்தடுத்து மார்க்கெட்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் இந்த தேடை விட்டு பிரேக் பண்ணால் தான் ரெண்டு தேடுமே சப்போர்ட்டும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி இந்த தேடை விட்டு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் அப்சைட் வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ரேஞ்சு பவுண்ட் மார்க்கெட் தான். ஒரு அப்சைட் டவுன் சைடு இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்ட் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன பார்த்தோம்னா இந்த புல்லிஷ் கேண்டோட லோ தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டே படி. அதே போல் இந்த புல்லிஷ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். மூணுலேயும் அதே செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,748 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பொறுத்தளவுக்கு 81,748, செகண்டை பொறுத்தளவுக்கு 82,379, தேர்டை பொறுத்தளவுக்கு 82,718. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் 81,153 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 80,942, தேர்டு வந்து 80,768ங்கிறது ரீசெண்டாக போன லோ 62. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மூணுலேயும் அதே செட்டப் தான். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது ஃபால் எதிர்பார்க்கலாம். அது வந்து தேர்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மூணுலேயுமே அதே போல் இதுலேயுமே இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டு செகண்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையில் நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த இப்போ நம்ம கொடுத்துருக்க தேர்டுக்கும் இந்த தேர்டுக்கும் இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு. நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கிளியராக நெருக்கி பிடிச்சி போட முடியல. மார்க்கெட் செட்டப் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரேஞ்சை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கால் சைடு ரேஞ்சு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ரேஞ்சு கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த ரேஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.